Good evening all. Welcome to GK Shankar Learning Institute Current Affairs Series. So, நம்ம இன்னைக்கு September 22, 23 and 24 கான Current Affairs பார்த்தலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி September 21 கான Current Affairs ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ September 21 கான Current Affairs ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவியர்களுக்கான உதவித்தொகை எத்தனை மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, நாட்டிலேயே முதல் முறையாக ரூபாய் 50 கோடி முதல் பரிசாக கொண்டுள்ள முழு டிஜிட்டல் லாட்டரியான ECLottery.in எந்த மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மேகாலயா. நம்ம ஒரு கொஷின் கேட்டிருந்தோம், தமிழகத்தில் லாட்ரி டிக்கெட் வந்துட்டு முதல்ல யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அண்ணாவால் தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது 1968. அடுத்த கேள்வி, தமிழகத்தின் தென்னை வாரிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஸோ நாகராஜன் அவர்கள். அடுத்த கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பதவி வகித்து வரும் எத்தனை பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 5. அடுத்த கேள்வி, பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2023 செப்டம்பர் 17. அடுத்த கேள்வி, இந்தியாவில் பாதுகாப்பு படைகளின் பல்வேறு நிலைகளில் உள்ள அதிகாரிகள் கலந்து கொள்ளும் முதல் எதிர்கால போர் பயிற்சி வகுப்பு என்று தொடங்கப்பட உள்ளது? இதுக்கான ஆன்சர் செப்டம்பர் 23. அடுத்த கொஷின், 2030-31 ஆண்டுக்குள் உலகளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என S&P குளோபல் நிறுவனம் கணித்துள்ளது? 3வது. அடுத்த கேள்வி, அண்மையில் காலமான பிரபல மோர்சிங் வாத்திய கலைஞர் ஸ்ரீரங்கம் கண்ணன் பின்வரும் எந்த விருதுகளை பெற்றவர் ஆவார்? ஸோ 3மே தான் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்தது, ஜூனியர் உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் லோகநாதன் தனுஷ் வென்றுள்ள பதக்கம் வெண்கல பதக்கம். ஸோ முக்கிய தினங்கள் எடுத்துக்கிட்டோன்னா செப்டம்பர் 21 இம்பார்ட்டன்ட் டே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ். ஸோ தீம் வந்து கல்டிவேட் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ். ஸோ முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 1982. ஸோ நம்ம செப்டம்பர் 21 பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். 22, 23 and 24 பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது முழு நேர தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 53வது. ஸோ KR ஸ்ரீராம் அவர்களை பற்றி பார்த்தோன்னா இவங்க மும்பை உயர்நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக இருக்கிறாங்க. ஸோ இவருக்கான நியமன உத்தரவு வந்துட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. இதே போல் இந்தியாவில் வந்துட்டு ஒரு 7 உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதிகளை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி, தில்லி உயர்நீதிமன்றத்துக்கு மன்மோகன் சிங் அவர்களை வந்துட்டு தலைமை நீதிபதியாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இமாச்சல பிரதேசம் ராஜீவ் சக்தர், மத்திய பிரதேசத்திற்கு சுரேஷ்குமார் கெய்த் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. மேகாலயாவுக்கு இந்திர பிரசன்னா முகர்ஜி, கேரளாவுக்கு நிதின் மதுகர் ஜாம்தார், ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்றத்துக்கு தாஷி ரப்தான் அவர்களையும், ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்துக்கு MS ராமச்சந்திர ராவ் அவர்களையும் பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது முழு நேர தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்? 53வது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதிகள் வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அமர்பிரீத் சிங். இவருக்கான நியமன உத்தரவு வந்துட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கொடுத்துருக்குறாங்க. இவர் இப்போ வந்து விமானப்படையின் துணை தலைமை தளபதியாக பார்த்தீங்கன்னா பணியில் இருக்கிறாரு. ஆல்ரெடி தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய விவேக் ராம் சௌத்ரி அவர்கள் வந்து அவர்களோட பதவி காலம் பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஸோ அதனால்
தலைமை தளபதியாக அமர்பிரீத் சிங் அவர்கள் வந்துட்டு நியமிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்துட்டு அமர்பிரீத் சிங். அடுத்த கேள்வி, தில்லியின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளவர். ஸோ அதிஷி. இவங்களுக்கான பதவி பிரமாணம் தில்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா அவர்கள் தான் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க தில்லியின் 3வது பெண் முதல்வர். அதாவது தில்லியிலே வந்துட்டு முதல்வர் வரலாற்று தில்லியோட முதல்வர் வரலாற்றிலே இவங்க 3வது பெண் முதல்வர் ஆவார். இதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ், அதுக்கப்புறம் ஷீலா தீக்ஷித் பார்த்திங்கன்னா முதல்வராக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்வியில் தில்லியின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளவர் வந்துட்டு அதிஷி. அடுத்த கேள்வி, தமிழக சுகாதாரத்துறை கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை விருதுகள் பெற்று சாதனை படைத்துள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 545. தமிழக மக்களுக்கு தரமான மருத்துவ வசதிகள் கிடைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் விருதுகள் கிடைத்துள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக சுகாதாரத்துறை கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை விருதுகள் பெற்று சாதனை படைச்சிருக்குன்னா 545. அடுத்த கேள்வி, இலங்கையின் எத்தனையாவது அதிபராக அனுரா குமார திசாநாயக்க பொறுப்பேற்றுள்ளார்? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 9வது அதிபராக தான் வந்துட்டு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இலங்கையின் முதல் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அதிபர் இவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேள்வியில் இலங்கையின் எத்தனையாவது அதிபராக அனுரா குமார திசாநாயக்க பொறுப்பேற்றுள்ளார்? 9வது. அடுத்த கேள்வி, சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் எத்தனை ஏக்கரில் பசுமை பூங்கா அமைக்கப்பட உள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 118. இதுக்கான அறிவிப்பு வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் எத்தனை ஏக்கரில் பசுமை பூங்கா அமைக்கப்பட உள்ளது? 118 ஏக்கரில். அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எத்தனை பேர் இடம் பிடித்துள்ளனர்? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 4 பேர் வந்துட்டு தேர்வாகியிருக்காங்க. உலகின் சிறந்த 2% விஞ்ஞானிகளின் பட்டியல் அமெரிக்க ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜான் மற்றும் அவரது குழுவினர் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பல்வேறு நாடுகளிலிருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் பார்த்தோன்னா 3500 பேருக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் பார்த்திங்கன்னா இந்த பட்டியலுக்கு வந்துட்டு தேர்வாகி இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள். கணிதவியல் பேராசிரியர் பாலசுப்ரமணியம், வேதியியல் பேராசிரியர் மீனாட்சி மற்றும் மறைந்த ஆப்ரஹாம் ஜான் அவர்கள், இயற்பியல் பேராசிரியர் மாரிமுத்து அவர்கள். இதில் பாலசுப்ரமணியம் அவர்களும் மீனாட்சி மாரிமுத்து அவர்கள் பார்த்திங்கன்னா 5வது முறையாக இந்த பட்டியலுக்கு வந்துட்டு தேர்வாகியிருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் 2023ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எத்தனை பேர் இடம் பிடித்துள்ளனர்? 4 பேர். அடுத்த கேள்வி, குவாட் கூட்டமைப்பின் 4வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அமெரிக்கா. அமெரிக்காவில் வந்துட்டு வில்மிங்டனில் தான் நடந்தது. இந்த குவாட் கூட்டமைப்பு பற்றி பார்த்தோன்னா இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்த முயலும் சீனாவை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் வந்துட்டு உருவாக்கப்பட்டதான் இந்த குவாட் கூட்டமைப்பு. இந்த குவாட் கூட்டமைப்போட முதல் உச்சி மாநாடு 2021 நடந்தது. அடுத்த வருஷம் 5வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியாவில் வந்துட்டு நடக்க போகுது. இது முக்கியமான டேட்டா. குவாட் கூட்டமைப்போட 5வது உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியாவில் வந்துட்டு நடக்க போகுது. இப்போ நடந்து முடிஞ்ச இந்த குவாட் கூட்டமைப்பில் சில திட்டங்கள் தகவல்களை வந்துட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். புற்றுநோய் தடுப்பு இயக்கம். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் புற்றுநோய் பாதிப்புக்கு தீர்வு காண்பதற்கு குவாட் நாடுகள் இணைந்து செயல்பட இருக்கிறது. அதே மாதிரி இதற்காக $75 லட்சம் மதிப்புள்ள
பரிசோதனை கருவிகள் தடுப்பூசிகளை வழங்க இந்தியா வந்துட்டு உறுதி அளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எண்ம சுகாதாரம் தொடர்பான உலக சுகாதார மையத்தின் முன்னெடுப்புக்கும் வந்துட்டு $1 கோடி மதிப்பிலான தொழில்நுட்ப உதவியை வந்துட்டு இந்தியா வழங்க இருக்கிறது. அடுத்து கடல்சார் இராணுவ பயிற்சி. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் தங்களின் கடற்பகுதியை பாதுகாக்கவும் சட்டவிரோத நடத்தையை தடுக்க உதவும் வகையில் புதிய கடல்சார் இராணுவ பயிற்சி, இதுக்கு பேர் வந்துட்டு மைத்ரின்னு வச்சுருக்காங்க, அறிவிக்கப்படுகிறது. இந்த மைத்ரி 2025ஆம் ஆண்டில் தொடக்க இராணுவ பயிற்சி வந்துட்டு இந்தியா தான் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மைத்ரின்னு சொல்லக்கூடிய கடல்சார் இராணுவ பயிற்சியை வந்துட்டு முதல்ல இந்தியா தான் நடத்த போகிறாங்க, அது அடுத்த வருஷம். அடுத்தது, மேலும் பிராந்தியத்தில் கடல்சார் ஒழுங்கை நிலைநிறுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவாக குவாட் கடல்சார் சட்ட உரையாடலையும் வந்துட்டு தொடங்க இருக்கிறது. அதே மாதிரி குவாட் கூட்டமைப்பு நாடுகளின் கடலோர காவல் படைகள் இணைந்து செயல்பட்டு 2025ஆம் ஆண்டு முதல் கப்பல் பாதுகாப்பு இயக்கத்தையும் வந்துட்டு தொடங்க இருக்கிறாங்க. அடுத்தது, இந்திய பசிபிக் பிராந்தியம் முழுவதும் நிலையான துறைமுக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எதிர்கால கூட்டாண்மைக்கான குவாட் துறைமுகங்கள் கூட்டுறவு வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இயற்கை பேரழிவுகளின் போது விரைந்து செயலாற்ற 4 நாடுகளுக்கிடையே பகிரப்பட்ட விமான போக்குவரத்து திறனை தொடரவும் கூட்டு தளவாட பலத்தை பயன்படுத்தவும் குவாட் இந்திய பசிபிக் தளவாட திட்டம் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து, புத்தாய்வு திட்ட விரிவாக்கம். கடந்த ஆண்டு உச்சி மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட குவாட் உள்கட்டமைப்பு புத்தாய்வு திட்டத்தை 2200க்கும் மேற்பட்ட நிபுணர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்திய பசிபிக் பகுதி மாணவர்களுக்கு வந்துட்டு $5 லட்சம் கல்வி உதவியை வந்துட்டு இந்தியா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல் இந்தியாவிடமிருந்து கடத்தி செல்லப்பட்ட 297 தொன்மையான கலைப்பொருட்கள் வந்துட்டு இந்தியாவிடமே அமெரிக்கா திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்வியில் குவாட் கூட்டமைப்பின் 4வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? அமெரிக்காவில். அதுபோல் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள், திட்டங்களை நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த கேள்வி, அமெரிக்க இராணுவத்தின் ஆதரவுடன் சக்தி என்ற பெயரில் நாட்டின் பாதுகாப்பு துறைக்கான முதல் செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு கொல்கத்தா. இந்தியாவின் பாரத் செமிகண்டக்டர், த்ரெட் ஐ, அமெரிக்காவின் ஸ்பேஸ் போர்ஸ் ஆகிய நிறுவனங்களின் வியூக ஆதரவுடன் அமெரிக்க இந்திய இராணுவங்கள் அடுத்த தலைமுறை தொலைத்தொடர்பு பசுமை எரிசக்தி பயன்பாட்டுக்கான செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலையை இந்தியாவில் நிறுவுவதற்கான முக்கிய ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த கேள்வியில் அமெரிக்க இராணுவத்தின் ஆதரவுடன் சக்தி என்ற பெயரில் நாட்டின் பாதுகாப்பு துறைக்கான முதல் செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை வந்துட்டு எங்கு அமைக்கப்பட இருக்குதுன்னா கொல்கத்தாவில். அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக எங்கு குரங்கு அம்மையின் புதிய வகையான கிளாட் 1B தொற்று கண்டறியப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு கேரளா. யூஸ்வலாக குரங்கு அம்மையின் வகையான கிளாட் 1-2 விட இது அதிக அளவு பரவக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த நபர் வந்துட்டு சேஃபாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக எங்கு குரங்கு அம்மையின் புதிய வகையான கிளாட் 1B தொற்று கண்டறியப்பட்டுள்ளது? கேரளாவில் ஒருத்தருக்கு தான் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அவர் நல்லா தான் இருக்கார். அடுத்த கேள்வி, பின்வரும் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் உடைந்த நிலையில் தானியங்களை சேமித்து வைக்கும் குளுமை பானை கண்டறியப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு கீழடி. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இப்போது 10ஆம் கட்ட அகழாய்வு வந்துட்டு நடந்துட்டுருக்கு. இந்த 10ஆம் கட்ட அகழாய்வு ஜூன் 15 பார்த்திங்கன்னா தொடங்குச்சு. இங்கே வந்துட்டு 9 குழிகள் வந்து தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடந்துட்டுருக்கு. நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு. அண்மையில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த தானியங்கள் சேமித்து வைக்கக்கூடிய குளுமை பானை அது வந்து உடைந்த நிலையில் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேள்வியில் பின்வரும் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் உடைந்த நிலையில் தானியங்களை சேமித்து வைக்கும் குளுமை பானை கண்டறியப்பட்டுள்ளது? கீழடி. அடுத்த கேள்வி,
97வது ஆஸ்கர் விருதுக்கு சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்துக்கான பிரிவில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நுழைவாக எந்த திரைப்படம் தேர்வாகியுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு லபதா லேடிஸ். ஸோ அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் 97வது ஆஸ்கர் விருதுக்கு தான் இந்த படம் வந்துட்டு தேர்வாகி இருக்கிறது. ஸோ இது இந்தி மொழியில் வெளியான படம். ஸோ இந்தியாவிலேருந்து மொத்தமாக 29 திரைப்படங்கள் வந்துட்டு இறுதி பட்டியலில் இடம் பிடித்திருந்தது. ஸோ அந்த 29 திரைப்படங்கள்லேருந்து தான் இந்த லபதா லேடிஸ் அப்படிங்கிற படம் வந்துட்டு தேர்வாகியிருக்கு. ஸோ அந்த 29 திரைப்படங்களில் அதாவது தமிழ் திரைப்படங்கள் எத்தனை சொல்லி பார்த்தோன்னா 6 திரைப்படங்கள். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மகாராஜா, கொட்டுக்காளி, ஜிகிர்தண்டா, XX, தங்கலான், ஜமா, வாழை. ஸோ இந்த 6 படம் பார்த்திங்கன்னா இறுதி பட்டியலில் வந்துட்டு தேர்வாகி இருந்தது. அப்போது இந்த கேள்வியில் 97வது ஆஸ்கர் விருதுக்கு சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்துக்கான பிரிவில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நுழைவாக எந்த திரைப்படம் தேர்வாகியுள்ளது? லபதா லேடிஸ். அடுத்த கேள்வி, ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி வென்றுள்ள பதக்கம். ஸோ தங்கப்பதக்கம் தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்திங்கன்னா இந்திய அணிகள் வந்துட்டு தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஸோ ஆடவர் மகளிர் ரெண்டுமே தான் சேர்த்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. அதே போல் இந்த 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தனிநபர் பிரிவில் ஆடவர் தனிநபர் பிரிவு பார்த்திங்கன்னா டி குகேஷ், அர்ஜுன் எரிகைசி வந்துட்டு தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. மகளிர் எடுத்துக்கிட்டோன்னா திவ்யா தேஷ்முக், வந்திக் அகர்வால் இவங்க 2 பேர் வந்துட்டு தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஸோ அணி அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக நோனா கப்ரின்டாஷ்விலி கோப்பை வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நோனா கப்ரின்டாஷ்விலி யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்க தான் வந்துட்டு உலகத்திலேயே முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்திய ஆடவர் அணியாக இருக்கட்டும் இல்லை மகளிர் அணியாக இருக்கட்டும் இந்த செஸ் ஒலிம்பியாட்டில் என்ன பதக்கங்கள் வென்றிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆடவர் அணி வந்துட்டு 2014, 22லையும் மகளிர் அணி 2022ல் வெண்கல பதக்கம் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கேள்வியில் ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி வென்றுள்ள பதக்கம் தங்கம். ஸோ இது வந்துட்டு செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்திங்கன்னா இந்திய அணிகள் வந்துட்டு தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் ஆண்டின் சிறந்த வீரர்கள் பட்டியலுக்கு தேர்வாகியுள்ள இந்திய வீரர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஹர்மன் பிரீத் சிங். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி 2020-22ல் FIHோட சிறந்த வீரர் விருது வந்துட்டு வாங்கியிருக்காரு. இப்போ இந்த கேள்வியில் சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் ஆண்டின் சிறந்த வீரர்கள் பட்டியலுக்கு தேர்வாகியுள்ள இந்திய வீரர் யாருன்னா ஹர்மன் பிரீத் சிங். அடுத்த கேள்வி, இந்திய தேசிய துப்பாக்கி சுடுதல் சம்மேளனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு KN சிங் டியோ. இவரோட பதவி காலம் வந்து 2025 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேள்வியில் இந்திய தேசிய துப்பாக்கி சுடுதல் சம்மேளனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் KN சிங் டியோ. அடுத்தது முக்கிய தினங்கள். ஸோ செப்டம்பர் 22, 23க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாம். உலக காண்டாமிருக தினம், வேர்ல்டு ரினோ டே. இது வந்து செப்டம்பர் 22க்கானது. ஸோ இது முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2011. ஸோ தீம் வந்துட்டு கரெக்டாக தெரில. ஸோ ஃபாலோயிங் வீடியோஸில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அடுத்தது சர்வதேச சைகை மொழி தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ். ஸோ இது வந்துட்டு செப்டம்பர் 23க்கானது. ஸோ இது முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2018. ஸோ இந்த இயருக்கான தீம் வந்து சைன் அப் ஃபார் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ். ஸோ அப்போ இதில் செப்டம்பர் 22 and 23க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோம். ஸோ செப்டம்பர் 22க்கு வந்துட்டு வேர்ல்டு ரினோ டே. ஸோ அது முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2011. செப்டம்பர் 23க்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ். ஸோ அது முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2018. அது மட்டும் இல்லாமல் இந்த இயருக்கான தீம் என்னென்னா சைன் அப் ஃபார் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ். அப்போது நம்ம செப்டம்பர் 22, 23 அண்ட் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இது போல் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.